நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கிறதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக ஜி.கே. வாசனுடைய இல்லத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தல் கூட்டணி உறுதி குறித்தாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே பாஜக சார்பாக இந்த தேர்தல் பங்கீட்டு குழு குறிப்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. எனவே மாநில ஒருங்கிணைப்பாளர் குழுவுடன் பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது தமாக பாஜக கூட்டணியானது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் இந்த தேர்தல் பங்கீட்டு குழுவுடன் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். பாஜக தமாக பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனை குழு நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனுடன் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக ஆலோசனை குழுவை சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். ஆலோசனை கூட்டத்தில் பாஜக ஆலோசனை குழுவில் இருந்து பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதாக ஏற்கனவே ஜி.கே. வாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஈரோடு அல்லது திருப்பூர், நாமக்கல், தஞ்சை அல்லது மயிலாடுதுறை, திருநெல்வேலி, ஆரணி, சிதம்பரம் உள்ளிட்ட தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் விருப்பம் காட்டுவதாக தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இறுதியாக 4 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை தொகுதிகளை பாஜகவிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தரப்பில் கேட்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜக தமாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் அவர்கள் தமாக தரப்பில் விருப்பப்படக்கூடிய அந்த இடங்களின் பட்டியல் என்பது பாஜக தரப்பிடம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.